கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசுவை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம இப்போ சொல்லலாம். என்னன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்துவ இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:4 அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படி கொடுத்திருக்கு. குறைவு இல்லாத மனுஷன் குறைவு இல்லாதவங்க யாருமே இல்லை. உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே குறைவு இருக்கதான் செய்யுது. ஒவ்வொருவருக்கும் இங்கே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு குறைவு இருக்குது. உங்களுக்கும் ஒரு குறைவு இருக்கலாம், எனக்கும் ஒரு குறைவு இருக்கலாம், ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அவனுக்கும் ஏதோ ஒரு குறைவு இருக்கும். அதுபோல் குறைவு இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு குறைவு இருக்குது. ஏழைகளுக்கு என்னதுன்னா அவங்களுக்கு ஆகாரம் இல்லை. செல்வந்தன் ஐஸ்வர்யவானுக்கு என்ன குறைவு இருக்குன்னா பணம் இருக்கலாம், ஆனால் சமாதானம் இருக்காது, அந்த குறைவு இருக்குது. அதுபோல் வசதி உள்ளவங்களுக்கும் அதே மாதிரி தான் நிம்மதி இல்லாமல் இருக்கும். அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படும். அதுபோல் எங்கே திரும்பினாலும் நம்ம எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு குறைவு இருக்கதான் செய்யுது. யாருக்கிட்டையுமே குறைவு இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு உள்ளமும் தனக்கு இருக்கும் குறைவுனால் வேதனை இருக்கும். ஒவ்வொருத்தரோட உள்ளமும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குறைவுனால இப்போ நம்மளோட உள்ளம் நம்ம சின்ன ஒரு குறைவுனால நம்ம உள்ளம் என்ன ஆகுதுன்னா வேதனைப்பட்டுட்டு இருக்குது. அப்போ ஒரு கதை இருக்குது. என்னன்னா, ஒரு வாலிபன் இருக்கிறான். அவனுக்கு மூக்கு என்னன்னா தட்டையான மூக்கு. அப்போ எல்லாரும் அவனை சப்பை மூக்கன்னு கேலி பண்ணுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணான்னா, ரொம்பவும் அவனுக்கு அவமானமாக இருக்குது. ரொம்ப மனத்தாழ்மைப்பட்டு அவன் தேவன்கிட்ட சொல்கிறான், எனக்கு மட்டும் எதனால இந்த இது தந்தீங்க, என்னைய எல்லாரும் பரியாசம் பண்ணுற மாதிரி, எல்லாரும் கேலி செய்கிற மாதிரி எதுக்கு என்னைய படைச்சிங்க அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட போய் அவன் ஆடுறான். அப்புறம் ஒரு நாள் என்னென்னா, ஒரு பூங்காவில் அவன் அமர்ந்திருக்கிறான். ரொம்பவே அழுதுகிட்டு துக்கத்தோடு அமர்ந்திருக்கிறான். அப்போ ஒரு பெண் பாட்டு பாடுற சத்தம் அவனுக்கு கேட்குது. அந்த பாட்டோட குரல் அதாவது அவங்க தேவனை மகிமைப்படுத்தி பாடுறாங்க. அவங்களோட குரல் மிகவும் இனிமையானதாக இருக்குது. அதை அவன் கேட்டுக்கிட்டு அவங்க பாடி முடித்த பிற்பாடு அவங்கக்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் உங்களுக்கு தேவன் எல்லாமே தந்திருக்கிறனால நீங்கள் அவரை துதிச்சு பாடுறீங்க, உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட கண் கண்ணாடியை அதாவது கருப்பு கலர் கண்ணாடி போட்டிருந்தாங்க. அந்த கண்ணாடியை கலத்திட்டு பார்க்கும்போது அவங்களோட ஒரு கண் பாதிப்படைஞ்சிருக்குது. அதுபோல் அவங்களுக்கு 2 கால்களும் இல்லை. அவங்க என்னென்னா மரக்கால்கள் அந்த மாதிரி கால்கள் பொருத்தி வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஒவ்வொரு குறைவுகளாக அவங்க பார்க்கும்போது அப்போ கண்ணில் குறைபாடு இருக்குது, காலில் குறைபாடு இருக்குது, இந்த மாதிரி அவங்க குறைபாடு இருக்கிறது அவங்க சொல்லும்போது அப்போ அவங்களுக்கு எனக்கு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பெண் இவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு குறைவை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, ஏசப்பா எனக்குள்ள மனசில் நிறைவு தந்திருக்கிறாரு, அதனால நான் அவரை துடிச்சு கனப்படுத்தி பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களோட உடம்புல இருக்கிற குறைவுகளை எல்லாம் அவங்க ஒரு குறைவாகவே நினைக்கல. அப்போ அவங்களோட மனசில் யார் இருக்காங்கன்னா ஏசப்பா இருக்காங்க. ஏசப்பா அவங்களோட மனசில் இருக்கிற குறைவுகளை எல்லாத்தையும் அவங்க நிறைவாக்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கே அவங்களே அப்படி இது பொருட்படுத்தாமல் ஏசப்பா துடிச்சு கனப்படுத்தி பாடும்போது அப்போ நம்மளுக்கு இருக்கிற குறைவுகள் சின்ன சின்ன குறைவுகளாக இருக்கலாம். அந்த குறைவுகளை இது பண்ணிட்டு நம்ம கர்த்தரை துதிக்காமல் பாடாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம நம்மகிட்ட இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவதற்காக நம்ம எப்பவும் ஜபிக்கணும். அப்போ குறைவு நாள் வாடுகிறது எல்லாருமே குறைவு நாள் வாடுற எல்லா மக்களுக்கும் ஞானிகள் என்ன ஆறுதல் கொடுக்குறாங்கன்னா, 2 வகையான ஆறுதல் கொடுக்குறாங்க. என்னன்னா, உங்களை விட குறைவுகள் அதிகமாய் உள்ள மக்களை பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும். நம்மளை விட நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு குறைவுகள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கண் இருக்குது, கேட்குறதுக்கு காது இருக்குது, நடக்கிற கை கால் எல்லாமே இருக்குது. இத்தனையும் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மகிட்ட இருக்கிற குறைவுகளை பார்க்காம மற்றவங்களோட குறைவுகளை பார்க்கணும். அப்போ அவங்கள்ட்ட அந்த குறைவுகள் இருக்காங்க, நம்மளுக்கு தேவன் அந்த இது தரவில்லை. அப்போ அந்த இதை நம்ம பார்த்து நம்ம என்னென்ன திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குறைவுகளை பொருட்படுத்தக்கூடாது. குறைவுகளை பொருட்படுத்தாமல் அதை ஒரு வாழ்க்கை, இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு எடுத்து திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இது சொல்லியிருக்காங்க. அப்போ வேறு என்னென்னா, இயேசு கிறிஸ்து என்ன குறைவுகளை எல்லாம் நிறைவாக
நிறைவாக்குகிறவர். அவர் வந்து மனதுருகி அற்புதம் செய்கிறவர். அவர் வந்து உங்களுடைய குறைவுகளை எல்லாம் எண்ணி நீங்க வந்து கலங்கக்கூடாது. நீங்க உங்களுடைய குறைவுகளெல்லாம் எண்ணி கலங்காம நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்போ வந்து உங்களுடைய குறைவுகளை எல்லாம் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா நிறைவாக்குவார். அவர் வந்து உங்களோட துக்கத்தை வந்து சந்தோஷமாய் மாற்றுகிறவர். நம்மளுக்கு இருக்கிற எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் அவர் ஒருவர் தான். அவர் ஒருவரால் மட்டும்தான் இது எல்லாமே முடியும். வேற எந்த ஒரு மனுஷனாலையும் இந்த மாதிரி தான் செய்ய முடியாது. அப்புறம் வந்து நம்மளோட கண்ணீரை வந்து ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். அப்போ நம்மளோட கண்ணீர்களுக்கு வந்து இப்போ நம்ம தேவன்கிட்ட நம்ம அழுது ஜெபிக்கிறோம்னா அந்த கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. நம்மளோட கண்ணீரை வந்து அவர் வந்து எப்படி மாற்றுறாருன்னா ஆனந்த களிப்பாக மாற்றுகிறாராம், சந்தோஷமாக மாற்றுகிறாராம். நம்மளோட தோல்வியெல்லாம் ஜெயமாக மாற்றுகிறவர். நம்மளுடைய குறைவை வந்து நிறைவாக்குகிறவர். இந்த அதிசயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்து வந்து செஞ்ச முதலாவது அதிசயம் என்னன்னா, அந்த கானா ஊரில் அந்த கல்யாண வீட்டில் வந்து திராட்சரசம் குறைவுபடுது. அப்போ இயேசு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 கச்சடி அந்த தண்ணீரை வந்து அவர் வந்து திராட்சரசமாக மாற்றி அற்புதம் செய்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது. அப்போ அந்த திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கும்போது இயேசு என்ன பண்ணாரு? இயேசு அந்த இடத்துல இருந்து அற்புதம் செஞ்சிருக்காரு. என்னன்னா தண்ணீரை வந்து திராட்சரசமாக மாற்றி இருக்கிறாரு. அப்போ நம்மளோட குறைவுகளை வந்து நிறைவாக்குறதுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வருவார். உங்களோட வீட்டில் சந்தோஷம் குறைவாக இருக்குதா, சமாதான குறைவாக இருக்கிறதா, இயேசு வந்து உங்களோட அன்போடு பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போ என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், அவருடைய சந்தோஷம் வந்து நம்ம கிட்ட நிலைத்திருக்கிறபடிக்கும் நம்மளுடைய சந்தோஷம் வந்து நிறைவா இருக்கிற மாதிரி அவர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நினச்சி குறைவுகளை நினச்சி நம்ம வந்து வேதனைப்பட்டுட்டு கலங்கிட்டு துக்கமுகமாக எப்போவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து இது நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னா சமாரிய ஸ்திரீ. அப்புறம் சமாரிய ஸ்திரீக்கு வந்து ஒரு மனக்குறைவு இருக்கிறது. அவங்களுக்கு வந்து 5 புருஷர்கள் இருந்தாங்க முன்னாடி. ஆனாலும் அவங்க வந்து திருப்தி அடையவில்லை. இப்போ அவங்க வந்து எதுக்காக இயங்கி கொண்டிருக்கிறாங்கன்னா, அழிந்து போகிற நிலையில்லாத ஒரு அன்புக்காக வந்து அவங்க இயங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, நித்திய ஜீவ தண்ணீரை தந்து அவங்களோட குறைவுகளை என்ன பண்ணாரு? நிறைவாக்குனாரு. அதே மாதிரி ஒரு நித்திய ஜீவ தண்ணீரை இப்பொழுது உங்களுக்கும் இயேசு கட்டளையிடுவாராக. இயேசு வந்து ஒரு நித்திய ஜீவ தண்ணீரை உங்களுக்கு தந்து உங்களை நிறைவாக்குவாராக. பெதஸ்தா குளத்தோரத்தில் வந்து ஒரு நோயாளி படுத்திருந்தாரு. அவர் வந்து 38 வருஷம் அந்த இடத்துல படுத்திருக்கிறாரு. வியாதியால் அங்கேயே இருக்கிறாரு. அப்போ என்னன்னா, அங்கே ஒரு இது நடக்கும். என்னன்னா, ஒரு தூதன் வந்து அந்த பெதஸ்தா குளத்தை வந்து கலக்கும்போது முதல்ல போய் யார் அதில் முங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சுகம் கிடைக்கும். ஆனால் இவரால் வந்து எந்திரிச்சு நடக்க முடியலை. அதனால் அவர் 38 வருஷமாக அதே இடத்துலையே இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் வந்து இயேசு வந்து அவங்கக்கிட்ட வராங்க. அப்போ வந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார் ஏசப்பா. என்னன்னா, உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்ட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவருடைய குறைவுகள் எல்லாம், அதாவது அவருடைய வியாதிகள் நோய்கள் எல்லாம் அந்த இடத்துலையே குணமாக்கப்பட்டுச்சு. அப்போ அவருடைய குறைவுகள் எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கும் இன்னைக்கு ஏதாவது வியாதி இருக்குதா, நோய் இருக்குதா, கர்த்தர்கிட்ட போய் ஜெபிங்க. நிச்சயமா அவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். உங்களுடைய நோய்களிலிருந்து எல்லாத்தையும் உங்கள் கட்டுகளை, நோய் கட்டுகளை எல்லாத்தையும் அறுத்து போடுவாராக. நம்ம வந்து ஒருபோதும் குறைகளையும் நம்முடைய குறைகளாக இருந்தாலும் சரி, குறைவுகளாக இருந்தாலும் சரி, நம்மளை வந்து எப்பவுமே நம்ம கர்த்தர்கிட்ட வந்து அதை மூடி மறைக்கவே முடியாது. நம்ம கர்த்தர்கிட்ட வந்து எதையுமே நம்மளால மூடி மறைக்க முடியாது. அவர் வந்து நம்ம எங்கே இருந்தாலும், நம்ம வந்து ஒரு மறைவான இடத்துல இருந்தாலும் அவர் வந்து அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டே இருக்கின்றன. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய குறைவுகளை நினைச்சு கவலைப்படாமல் மனம் திறந்து எப்போ இயேசுகிட்ட ஜபிக்கணும். அப்போ வந்து நம்மளுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு நித்திய நிறைவை தருவார். நம்மளை நித்திய ஜீவனோடு வாழ செய்வார். அதனால இப்போ தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நம்மளோட குறைவுகளை வந்து ஏசப்பாட்ட சொல்லணும். சொன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவு தருவார். அவர் நம்மளோட குறைவுகளை நம்ம அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது. எனக்கு இவ்வளோ குறைவுகள் இருக்குது, ஆனால் எனக்கு ஏசப்பா ஏன் எனக்கு இவ்வளோ இதை தந்தார் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. அவர் வந்து நம்மளை ஒரு சோதிப்பார். எப்படின்னா,
இப்போ நம்மளுக்கு ஒரு குறைவுகள் கண்டு எப்படின்னா நம்மளுடைய குறைவுகளை வந்து அவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கும் போது தான் அவர் நிறைவாக்குவார். நம்ம அவரை தேடாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு அற்புதமும் நடக்காது. அப்போ நம்ம அவரை தேடணும், அவரை தேடி அவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட ஜெபிக்கணும், அவரோட தினமும் உரையாடணும். இந்த மாதிரி கலந்துரையாடி இந்த மாதிரி நம்ம இயேசுக்காக எல்லாம் செய்யும்போது தான் அவர் வந்து நம்மளுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். இன்றைக்கும் குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசு உங்களோட கூட நடந்து போவாராக. ஒவ்வொரு நாட்களிலும் அவர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை கண்ணோக்கி கொண்டிருக்கிறாரு. நம்மளுடைய குறைவுகள் என்ன இருக்குது, என்ன எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் என்னன்னா நம்ம வந்து அவர்கிட்ட வாய் விட்டு சொல்லலை. எனக்கு இவ்வளோ குறைவுகள் இருக்குது, நீங்கள் நிறைவாக்குங்க நம்ம அவர்கிட்ட சொல்லலை. ஆனால் நம்ம அவர்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக அவர் வந்து நம்முடைய குறைவுகள் எல்லாத்தையும் நிறைவாக்கி நம்மளை வந்து நிறைவுடைய ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக வாழ வைப்பார் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன்.